கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 முதல் 7 ஆகிய வசனங்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனிடத்திலிருந்து நாம் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் வேணுமா? நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். இந்த கடைசி காலம் எந்த காரியத்துக்கும் யாருமே கீழ்ப்படியதில்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளதான் போயிட்டு இருக்கோம். நிறைய வீட்டுல இப்ப அந்த பிரச்சனை வந்துட்டு கீழ்ப்படியதே இல்லை. இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. எப்போதுமே நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை மட்டுமே. தேவன் நமக்கு கிருபை தந்தால் மட்டும்தான் இந்த பூமியிலே நாம் நீடித்து வாழ முடியும், பூரண ஆயுசோடு வாழ முடியும். அதுக்கு நமக்கு முதல்ல எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். எப்படிலாம் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனையில இருக்கணும். எந்த ஒரு காரியத்திலுமே பெருமை வந்துடக்கூடாது. நான் வீடு வாங்கியிருக்கேன், நான் கார் வாங்கியிருக்கேன், நான் வண்டி வாங்கியிருக்கேன், நான் தான் வியாபாரம் பார்க்கேன், நான் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பொசிஷன்லையுமே பெருமை நமக்கு வேண்டாம். தேவன் நமக்கு உயிர் பிச்சை போட்டு கிருபை தந்து ஜீவனை கட்டளையிட்டு பாதுகாத்து ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் நம்மளை ஆசீர்வதித்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் எனக்கு சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா 20 லட்ச ரூபா கேட்டாங்களாம். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா பல லட்சங்கள் கேட்குறாங்க ஆப்ரேஷன் பண்ண. இந்த கடைசி காலம் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னாலே அது தேவனுடைய கிருபை. மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கு நீங்க ஜீவனை தந்திருக்கிறீங்க, நான் உயிரோட இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப அனுதினமும் நம்ம எதை யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, தேவன் எனக்கு இந்த நாளிலும் கிருபை தந்திருக்காரு, ஜீவனை தந்திருக்காரு, அவ்வளவுதான். இதுல பெருமை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு கார் ஓட்டுறோம், ஒரு 2 வீலர் ஓட்டுறோம், நல்லபடியா போயிட்டு வீட்டுக்கு வந்தாதான் உண்டு. அப்ப தேவன் நம்ம குடும்பத்தை பாதுகாத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த பூமியில பேரன் பேத்திலாம் பார்க்கணும் அப்படின்னா அது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. கிருபை இருந்தா மட்டும்தான் பேரன் பேத்திலாம் பார்க்க முடியும். இந்த கடைசி காலம் ஒவ்வொரு நிமிஷமும்
நமக்கு அதிகமான பாதுகாப்பு வேணும். கடைசி காலத்துல தேசத்துக்கு தேசம் யுத்தம், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். யுத்தத்தின் செய்தியை கேள்விப்படுவீர்கள். நம்ம வாழ்ற காலம் இதெல்லாம் கேள்விப்படுறோம். பேப்பர்ல நியூஸ் பேப்பர் பார்த்தா அந்த இடத்துல அங்க மரணம், இங்க ஆக்சிடென்ட், எத்தனை காரியங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து வாசித்த. நம்ம வாழ்ற காலம் கடைசி காலம். நியூஸ் பார்த்தா அங்கேயும் அப்படிதான். இன்னைக்கு இந்த தேசத்துல இப்படி பிரச்சனை, இந்த இடத்துல இப்படி அழிவு, பூமி அதிர்ச்சி எல்லாம் உள்ள வந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு நடுவுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்றோம் அப்படின்னா அது தேவனுடைய கிருபை. ஒரு பக்கம் மழை வந்து அழியுது, ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் நிலநடுக்கம், எல்லாம் ஒன்னொன்னா உள்ள வருது. இப்படிப்பட்ட காலத்திலே நம்ம மனத்தாழ்மையை அணிந்து கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, அப்பா எங்களை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க, அவ்வளவுதான். தேவன் எதை எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? உணர்வுள்ள இருதயம் இருக்கா என் பிள்ளைக்கு? அப்ப தேவன் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்திலே மனுஷனை நம்பி வேகமா ஓடுறாங்களா, இல்ல முதலாவது என்னோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறாங்களா? அதிகால வேளையில தேவனை தேடிட்டு நம்முடைய வாழ்க்கையை தொடங்கினால் நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வாதமா இருக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் இருக்குப்பா. இந்த 24 மணி நேரத்துல எனக்கும் தேவனுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு? நல்லா யோசித்து பார்ப்போமே. முக்கியமான காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். காலையில தூங்கி எழுந்திரிச்சோன்னு ஒரு 1/2 மணி நேரம் செய்தி கேட்குறீங்க, ஜெபம் பண்றீங்க. சில குடும்பத்துல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. சில குடும்பத்துல தனி ஜெபம் பண்ணுவாங்க. சில குடும்பத்துல வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கும். சில குடும்பத்துல காலையில் நைட்டும் செய்தி கேட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல, மற்ற குடும்பங்கள் நல்லா யோசித்து பார்ப்போமே. தேவனை தேடல, ஜெபம் பண்ணல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. அப்ப அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், தீர்காயுசோடு இருக்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம வெறுக்கணுமோ வெறுத்து கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினால் நம்ம குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மனத்தாழ்மை, ஒரு குடும்பத்துல மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிக்கணும். அவங்க இதயத்துக்குள்ள தேவையில்லை எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல கடைசி காலத்துல வாழ்றோம். எத்தனையோ விதமான போராட்டங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள். அப்ப என்னன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ளே மனத்தாழ்மை இருக்கா என்பதை மாத்திரம் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இப்ப இந்த கடைசி காலத்துல கொஞ்சோண்டு அதிகமா படிச்சிருந்தாங்க, கொஞ்சோண்டு ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போயிருந்தாங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு போயிருந்தாங்க, கொஞ்சம் கையில பணம் அதிகமா வருது, கையில செல்போன் இருக்கு, வண்டி இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பெருமை வந்துட்டு அப்படின்னா தேவன் எதிர்த்து நிற்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த அளவுக்கு நம்ம மனத்தாழ்மையோடு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய கிருபையை தினம்தோறும் பெற்றுக்கொள்ள முடியும். தினம்தோறும் தேவனுடைய கிருபை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள தேவனை மாத்திரமே நாம் உயர்த்த வேண்டும். உலகத்துல எந்த ஒரு காரியத்தை நம்ம உயர்த்தி ஒன்னும் ஆக போறது இல்லப்பா. இன்னைக்கு இருக்கிறவன் நாளை காலையில உயிரோட தான் உண்டு. இதுதான் மனுஷனுடைய உண்மையான வாழ்க்கை. இன்னைக்கு காலையில ரவிராஜ் பேசுறேன், நாளைக்கு காலையில தேவன் எனக்கு உயிர் பிச்சை போடணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? மனுஷ முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்ப்பார். ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு மனத்தாழ்மை இருக்கு,
எல்லாம் தேவன் பார்ப்பாரு. நிறைய குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை தான், பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சண்டை தான், வீட்டுல மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை தான். செல்போன் எடுத்து அதுல ஒரு 6 மணி நேரம் எப்ப பார்த்தாலும் காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு அதுல ஒரு 6 மணி நேரம் போயிரும். சில குடும்பத்துல கேம்ல அப்படியே விளையாண்டு விளையாண்டு பாதி நாளே காணாம போயிரும். சில குடும்பத்துல இந்த படம் நாடகம் பார்த்து அது வாழ்க்கையே போயிரும். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தேவனுக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்பா நான் ஒண்ணுமே இல்லப்பா, என்னோட சமூகத்திலே தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளா இருந்தால் கண்டிப்பா ஆசீர்வாதம். மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் கற்றுத் தருகிறது. அப்ப இந்த கால வேளையிலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாருக்கும் மனத்தாழ்மை இருக்கா? வீட்டு முன்னாடி ஒரு கார் வந்துட்டு அப்படின்னா பெருமை வந்துடக்கூடாது. நல்லா படிச்சு ஒரு டிகிரி இருந்தா பெருமை வந்துடக்கூடாது. கை நிறைய பணம் வந்துட்டுனா பெருமை வந்துடக்கூடாது. ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறோம் அப்படின்னா பெருமை வந்துடக்கூடாது. சில குடும்பத்துல ஜாதி பெருமை உள்ள வந்துடக்கூடாது. எல்லாமே 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 ஒண்ணுமே இல்லப்பா. என் வாழ்க்கையில நான் பார்த்ததுல ஒண்ணுமே இல்லை. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம 2025ல நம்ம உயிரோட இருக்கிறோம், அதெல்லாம் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. கொரோனா நேரத்துல அடுத்தாப்புல சர்ச்சு திறக்குமோ, அடுத்தால நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், நாளைக்கு காலைல எப்படி இருக்கும்? தேசம் ஃபுல்லா கொத்து கொத்தா செத்துக்கிட்டே இருந்தாங்க. எத்தனையோ மரணங்கள், கோடிக்கணக்கான மரணம். அதெல்லாம் தாண்டி மறுபடியும் நமக்கு உயிர் பிச்சை போட்டுக்காரு. எதுக்கு? உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்ம வாழ்றதே கிருபையின் காலம்தான். பாவம் செய்யறது கிடையாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். கர்த்தருடைய வருகையில நம்ம பரலோகத்துக்கு போகணும். இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பேர்ல 1000 கோடி சொத்து இருந்தாலும் அதை பரலோகத்துக்கு தூக்கிட்டுலாம் போக முடியாது. செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் மண்ணுல போய் அடக்கம் பண்ணிடணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, கணக்கு முடிஞ்சிடும். ஆவி தன்னை தந்த தேவன்கிட்ட போது, மாம்சம் மண்ணுக்கு போது, ஆத்துமா இளைப்பாற போகணும். நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. அப்ப செத்ததுக்கு அப்புறம் நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு. சுவாசம் உள்ள எல்லாரும் இந்த பூமியில எல்லாரையும் சில குடும்பத்துல ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புருஷனை ஏமாத்திரலாம், மனைவியை ஏமாத்திரலாம், அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம், வேலைக்கு போற இடத்துல ஓனரை ஏமாத்திரலாம், எம்டியை ஏமாத்திரலாம், வியாபாரி ஏமாத்திரலாம், கடன்காரனை ஏமாத்திரலாம், எப்படினாலும். ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல ஒவ்வொரு காரியத்தையுமே நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்திடுவார். நம்ம இதயத்துக்குள்ள அந்தரங்கத்துல நம்ம என்ன யோசித்தோம், நம்ம எப்படி செஞ்சோம், என்ன செஞ்சோம், எல்லாம் தீமையானாலும் நன்மையானாலும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு, அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமா, அர்ப்பணிங்க. ஜஸ்ட் அப்பா எனக்கு மனத்தாழ்மை தாங்கப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுறணும். நிறைய குடும்பத்தை நிறைய கேட்பாங்க, நம்ம கொஞ்சம் அதிகமான கிருபை கேட்போமே, மனத்தாழ்மையை கேட்போமே, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குங்களா? சில குடும்பத்துல உலகத்துக்காக ஓடிட்டு இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா டயர்டாயிருந்தாங்க. என்னன்னு கேட்டா ஓட முடியல அப்படிங்கிறாங்க, பழைய மாதிரி ஓட முடியல அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓடி ஓடி பார்க்குறாங்க, ஒரு ஸ்டேஜ் மேலே முடியல. இவ்வளவுதான் மனுஷன் லைஃப். அதனால அந்த கடைசி காலத்திலே நம்ம கர்த்தருக்காக உண்மையிலே வாழ்றோமா, அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எங்கெல்லாம் பெருமை இருக்கோ
அங்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும் போது யாரும் பக்கத்துல இருக்க முடியாது. எந்த மனுஷனும் பக்கத்துல இருக்க முடியாது. இருக்கிறதுலயே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் என்ன தெரியுமா? சில குடும்பத்துல எங்க போய் மாட்டிட்டோம் அப்படின்னா பெருமை. புருஷன் முன்னாடி சண்டை போடும்போது பெருமை. அம்மா அப்பாட்ட பேசும்போது சில பிள்ளைகள் பெருமையா பேசும். வேலைக்கு போன இடத்துல பெருமையா பேசுவாங்க. நான் முதல்ல சொன்னேன், நம்ம ஒரு நேரம் சாப்பிடணும் அப்படின்னா கூட தேவனுடைய கிருபை இருந்தா மட்டும்தான். எனக்கு சில ஜெப குறிப்புலாம் வரும். அந்த ஜெப குறிப்புலாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். 7 வயசு பிள்ளை பிளட் கேன்சர்ல கடைசி ஸ்டேஜ். 7 வயசு பையனுக்கு பிளட் கேன்சர். ஒரே இடம்தான். ஒரு பக்கம் பார்த்தா பையன், இன்னொரு பக்கம் பார்த்தா பொண்ணு. அப்படிப்பட்ட சில சின்ன பிள்ளைகளுக்கு ஜெபிக்கும் போது கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன். தாங்க முடியாத அந்த வலி, அந்த வேதனை. நம்ம வாழ்ற காலம் இந்த கடைசி காலம். கர்த்தருக்காக வாழ்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பெருமை நமக்கு வேண்டாம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும் போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா தேவன் கூட இருக்கணும். சில வீட்டில் வீடு கட்டியாச்சுன்னா, ஒரு கார் வாங்கியாச்சுன்னா, ஒரு வண்டி வாங்கியாச்சுன்னா, எந்த பொசிஷன்லையுமே பெருமை வந்துடக்கூடாது. சம்பளம் கூட கூட, போஸ்ட் கூட கூட, அதிகாரம் கூட கூட. சில குடும்பத்திலாம் பெருமை வந்தது, அது வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நம்ம எப்படி வாழணும் என்பதை நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை மட்டும்தான் நமக்கு தேவை. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா விசாரிக்கிற தேவன். இந்த காலவேளையிலே எத்தனை குடும்பத்திலே, எத்தனை சூழ்நிலையிலே, எந்த மாதிரி பிரச்சனையிலே நீங்க இணைந்திருக்கிறீங்களோ மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் விசாரிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மளை தினம்தோறும் விசாரிக்கிறார். நமக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் தான்ப்பா நம்மளை விசாரிக்கிறார். மனுஷன் நம்மகிட்ட கதை கேட்பான், கதை கேட்டுட்டு தள்ளி போய் நம்மளை தப்பா பேசிட்டு இருப்பான். ஆனா தேவன் அப்படி கிடையாது. நம்மளை விசாரிப்பாரு. நம்மள்ட்ட என்னெல்லாம் கவலை இருக்கோ அந்த கவலையெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லும் போது மறுபடியும் நம்ம குடும்பத்தை மன்னித்து, கிருபை தந்து, சமாதானத்தை தந்து, விடுதலை தந்து, ரட்சிப்பை தந்து, பரிசுத்தனை நிரப்பி நம்ம குடும்பத்தை மறுபடியும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கிருபை தந்து ஆசீர்வதிப்பார். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்கிறார். ஏகப்பட்ட கிஃப்ட் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஒருவேளை நம்ம இதயத்தில் ஏதாவது கவலையா இருக்கா, ரொம்ப பிரச்சனையா இருக்கா, அது எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அப்படியே சொல்லிடணும். இப்படி ஒரு காரியத்தை நான் நினைச்சு கவலைப்படுறேன்ப்பா, அது என்னன்னு நீங்க பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அவருடைய பலத்த கைக்குள். நிறைய குடும்பத்திலே தேவன் ஆசிரியஞ்சு ஆசை இருக்கு. ஆனா ஒரு ஏற்ற காலம் வச்சிருப்பாரு, ஒரு நேரம் வச்சிருப்பாரு. ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, தேவன் நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஏற்ற காலம் இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இன்னைக்கா நாளைக்கா நாளைக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். தேவனுக்கு தெரியும் நம்மளை எந்த செகண்ட்ல உயர்த்தினால் பத்திரமா இருப்பேன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் நிறைய பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் தொடர்ந்து வரும்போது மறுபடியும் அந்த குடும்பத்துல பிசாசுடைய கஸ்டடிக்குள்ள போயிருந்தாங்க.
பழைய சுபாவத்துக்குள்ள போயிருந்தாங்க, பழைய எண்ணங்களுக்குள்ள போயிருந்தாங்க. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும், ஏற்ற காலத்துல நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணுமா. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பல காரியங்களை யோசிப்பாங்க. ஆனா அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிறோமான்னு சொல்லி கேட்டால் அப்படியே லைட்டா மெதுவா தலையை குனிஞ்சு நிற்பாங்க. ஏன்னா அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க மாட்டாங்க. அதுதான் நிறைய பிரச்சனைக்கு காரணம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு நம்ம எல்லாரும் அவருடைய கைக்குள்ள அடங்கி இருந்தால் கண்டிப்பா நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிவிடுவீங்களா? அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் அன்பு அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவுமே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் உம்முடைய பாதவிலை தாழ்த்திரும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில முத்திரை போடுங்க. உம்முடைய ரத்த கொடைகளை வேல் அடைங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலி அடைத்து ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. கையின் கீழில் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. வேற வேற தேசத்துக்குள்ள, வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்துட்டாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் காலவேளையிலே பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதித்தாங்க. கற்பத்தின் யோசிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க, மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூடங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. ஏற்ற துணை தாங்க. திருமணம் உடைந்ததுக்கு அப்புறம் நிறைய குழப்பங்கள், பிரச்சனைகள். கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டு அந்த குடும்பங்கள் மறுபடியும் மனம் திரும்பணும்ப்பா. யாரெல்லாம் காலவேளையில் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த சந்ததியை அப்பா ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனை தாங்க முடியலப்பா. எல்லா உபத்திரத்தில் மாற்றி கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பத்தை மறுபடியும் ஆசீர்வதிங்க. இழந்து கூட மறுபடியும் மீட்டு கொடுங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. என்னோட பாவங்கள், என்னோட அக்கிரமம், என்னோட மீறுதல், என்னோட துணிகரமான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் ஊழித்து போகிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. டிரைவிங் லைனில் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, காலை வேளையில் வேலைக்கு போகிறாங்கப்பா, விவசாயத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க. எல்லாருமே உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்கப்பா. கடனில் கஷ்டப்படாம கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஜெபிக்கிற எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இந்த நாளிலும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசுக்கு ரத்தம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலே இறங்கி வரட்டும்ப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்கிறாங்க. இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கும். கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எனக்கு ஜெபித்து வருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.